தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஒவ்வொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. திருவருகை காலம் முதல் வாரம் வியாழன்கிழமை. என் இயேசுவில் அன்பு சொந்தங்களே, இயேசுவை நிறைய பேர் பின்தொடர்ந்தார்கள். ஆனால் அதில் ஒரு சிலர் மட்டுமே அவருடைய சீடத்துவத்திலே பங்கெடுத்தார்கள். தன்னால் முடிந்த உதவிகளை இயேசுவுக்கு செய்து இயேசுவை பறைசாற்றுபவர்களாக இருந்தார்கள். இன்று நாமும் இயேசுவை பின்தொடர்கின்ற கூட்டமாக அல்ல, மாறாக இயேசுவின் சீடத்துவத்திலே பங்கெடுக்கிற மக்களாக இருக்க வேண்டும். இயேசுவின் சீடத்துவத்திலே பங்கெடுக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு சில வழிமுறைகள். வெறும் உதட்டால் புகழ்பவர்களாக நாம் இருக்கக்கூடாது. என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவர்களாம் விண்ணரசில் நுழைய மாட்டார்கள் என்று சொல்லுகின்றார். வெறும் வார்த்தைகளால் ஆண்டவரை புகழ்பவர்கள், நான் கிறிஸ்தவன் என்பதை என் வார்த்தை வெளிப்படுத்தக்கூடாது, மாறாக என்னுடைய வாழ்க்கை வெளிப்படுத்த வேண்டும். 2 கொரிந்தியர் 6:4 பொருள் சொல்வதை போல, நாங்கள் இயேசுவின் பணியாளர்கள் என்பதை எங்களுடைய வார்த்தையால் அல்ல, எங்களுடைய பணிகளால், எங்கள் வாழ்க்கையால் வாழ்ந்து காட்டுகிறோம் என்று. மத்தேயு 3 திருமுழுக்கு யோவான் சொல்கின்ற பொழுது, நீங்கள் மனமாறியவர்கள் என்பதை உங்கள் செயல்களிலே காட்டுங்கள் என்று சொல்லுவார். ஆண்டவரை புகழ்வர்களாக, உதட்டால் நாவினால் புகழ்வர்களாக இருக்கக்கூடாது, மாறாக உள்ளத்தால் வாழ்வால் ஆண்டவரை மகிமைப்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தானே தொடக்க திருச்சபை செய்தது. வெறும் கூடி ஜெபிப்பதோடு அவர்கள் வாழ்வு நின்று விடவில்லை, மாறாக உள்ளதை பகிர்ந்து கொண்டார்கள், ஒருமனப்பட்டு வாழ்ந்தார்கள். இதை பார்த்துதான் திருச்சபை வளர ஆரம்பித்தது. இறைவனை புகழ வேண்டும். எப்படி? என் வாழ்க்கையால், என்னுடைய செயல்களால் இறைவன் மகிமைப்படுத்தப்பட வேண்டும். யோவான் புத்தகம் 13 படிக்கின்ற பொழுது, உங்கள் நற்செயல்களை காணுகின்ற மக்கள் விண்ணக தந்தையை மகிமைப்படுத்துவார்கள் என்று சொல்வாரே, அதே போல நம்முடைய செயல்கள் ஆண்டவரை பிரதிபலிக்க வேண்டும். ஏசு சொல்வார் அல்லவா, இவர்கள் உதட்டால் என்னை போல்கின்றார்கள், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவிலே இருக்கிறது சொல்வாரே, அதே போல நம்முடைய வழிபாடும் நம்முடைய வாழ்வும் வேறுபட்டதாக இருக்கின்ற பொழுது இரட்டிப்பான வாழ்க்கையாக நம்முடைய வாழ்வு, போலியான வாழ்க்கையாக நம்முடைய வாழ்வு அமைந்துவிடும். அப்படி நம்முடைய உதட்டால் மட்டும் ஆண்டவரை புகழ்வர்களாக இருந்தால் என்ன செய்வோம்? இயேசுவினுடைய அந்த பாடுகளின் பொழுது, இயேசு எருசலேமுக்கு நுழைகின்ற பொழுது, ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் வாழி என்று சொல்லி வாழ்த்தினார்கள். தங்கள் உடைகளெல்லாம் வீதியிலே விரித்து இயேசுவை வரவேற்றார்கள். ஆனால் அதே மனிதர்கள் தான் ஒரு சில நாட்களிலே இவரை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று சொல்லி கோஷமிட ஆரம்பித்தார்கள். காரணம், அவர்கள் வார்த்தையும் வாயும் மட்டுமே ஆண்டவரை புகழ்ந்ததை ஒழிய, அனுபவித்ததை ஒழிய, அவருடைய வாழ்வு ஆண்டவரை அனுபவிக்கவில்லை. இதைத்தானே சொல்லுகின்றார், உதட்டால் என்னை புகழாதீர்கள், தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல். எப்படி இறை திருவுளத்தை அறிந்து கொள்வது? இறை திருவுளத்தை அறிந்து கொள்ள முதலிலே இறை வார்த்தையை கேட்க வேண்டும். முதலிலே வார்த்தை நம்மில் விதைக்கப்பட வேண்டும். அப்படி விதைக்கப்பட வேண்டும் எனில் நாம் என்ன செய்யணும்? பெத்தானியாவுக்கே செல்கின்ற போது, மார்த்தா மரியா வீட்டிலே இயேசு கடந்து வருகின்ற பொழுது மரியாள் செய்தது ஆண்டோடைய பாதத்திலே அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார் என்று சொல்லும். நாமும் இறைவார்த்தையை கேட்கின்றோம். எப்படி? இறைவார்த்தையை இப்பொழுது நம்முடைய அலைபேசியில் வந்துவிட்டது. இறைவார்த்தையை போட்டுவிட்டு அதை பிளே பண்ணிட்டு என்ன பண்றோம்? நம்முடைய மற்ற காரியங்கள், சமைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுதோ அல்லது நான் பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதோ, மற்ற காரியங்களை செய்கின்ற பொழுதோ அதோடு சேர்ந்து நானும் இறைவார்த்தை கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன். கேட்கின்றோம். அந்த கேட்கின்ற வார்த்தை நம் உள்ளத்திலே ஊன்றப்படுகின்றதா? பெரும்பாலான சமயங்களில் நாம் கேட்கின்ற வார்த்தைகள் ஒரு சில நேரம் நம்ம காதுகளை எட்டும். இறைவார்த்தை கேட்போம், ஆனால் அந்த வார்த்தை நம் உள்ளத்திலே ஊன்றப்படாதனாலே நம் வாழ்க்கையிலே பலன் கிடைக்காமல் போகின்றது. ஏசு சொல்வார் அல்லவா மத்தேயு நற்செய்தியிலே, எவரும் 2 தலைவர்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது, ஒருவரை சார்ந்து கொண்டு ஒருவரை வெறுப்பார் என்று சொல்லி. இதேதான் நாம மற்ற காரியங்களை செய்து கொண்டு மார்த்தாளை போல பரபரப்பாக இருந்து கொண்டு இறை வார்த்தை நம்மால் கேட்க முடியாது. நம் செவிகளை எட்டக்கூடிய வார்த்தை நம்முடைய இதயத்திலே அது ஊன்றப்படாது. எனவே நம் இதயத்திலே ஊன்றப்படாத வார்த்தை
பலன் கொடுக்காமல் போய்விடுகின்றது. அப்படி இறை வார்த்தை ஊன்றப்பட வேண்டும் எனில் நம்முடைய உள்ளம் பண்படுத்தப்பட வேண்டும். பண்படுத்தப்பட்ட பதப்படுத்தப்பட்ட நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட வார்த்தையானது 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு பலன் கொடுத்து என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் என்னுடைய வாழ்வு, என்னுடைய இதயம் பண்படுத்தப்பட வேண்டும். இறை வார்த்தை கேட்பதற்கு, இறை வார்த்தை வாசிப்பதற்கு நான் என்னையே தயாரிக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே அமர்ந்து அதை வார்த்தையை கேட்கணும், அதை தியானிக்கணும். லூக்காவுக்கு 2 படிக்கின்றோம் அல்லவா, மரியாள் இவற்றையெல்லாம் கேட்டு அதை தன் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. வெறும் கேட்பது செவிகளுக்கு மட்டுமல்ல, என் இதயத்தில் அது ஊன்றப்பட வேண்டும். இயேசு மிகச்சிறந்த உதாரணம். இயேசு அற்புதங்கள் அதிசயங்களை செய்தார், ஒவ்வொன்று இறை திருவுளத்தை தான் நிறைவேற்றினார். ஆனால் கருக்களோடு எழுந்து தந்தையிடம் ஜெபிக்க சென்றார். இரவு நள்ளிரவு வரை அவர் ஜெபத்திலே மூழ்கி இருந்தார், தனிமையில் இருந்தார். எதற்காக? தந்தையோடு பேசி இறை குரலை கேட்பதற்கு, இறை திருவுளத்தை அறிந்து கொள்வதற்கு. ஆக கேட்டல் என்பது ஏதோ மற்ற காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பொழுதோ, மற்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பொழுதோ ஏதோ ஒரு ஒத்தாசையாக, ஒரு வெளிப்புறமாக இருந்து இறைவார்த்தை கேட்பது அல்ல. அப்படி கேட்கின்ற வார்த்தை பலன் கொடுக்காது. மாறாக அதற்காக நாம் நேரத்தை ஒதுக்கி, அதற்காக நாம் உள்ளத்தை தயாரித்து முழு உள்ளத்தோடு இறை வார்த்தை கேட்டு இறை வார்த்தை படிக்கின்ற பொழுது அந்த வார்த்தை நம்மிலே ஊன்றப்படும். ஆக முதலில் நாம் செய்ய வேண்டியது இறை வார்த்தையை ஊன்றி படிக்க வேண்டும். இறை வார்த்தையை நம் உள்ளத்தால் கேட்க வேண்டும். இந்த இறை வார்த்தை நாம் ஒவ்வொரு நாளும் ஊன்றி படிக்கின்ற பொழுது, கேட்கிறது என்ன நடக்கும்? எசேக்கியேல் புத்தகத்தில் படிக்கணும் அல்லவா, உலர்ந்த எலும்புகளுக்கு இறை வார்த்தை உரைக்கப்படுகின்ற பொழுது அது தனித்தனியாக இருந்த எலும்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்றாக இணைந்து பெரிய படையை போல அது தோன்றியது என்று சொல்லப்படுகின்றது. இறை வார்த்தை நம் வாழ்வில் இருக்கின்ற அனைத்து தடைகளையும் உடைத்து போட்டு நம்மை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். திருத்துதர் பணி 10 படிக்கின்ற பொழுது பேதுரு இறை வார்த்தையை போதித்துக் கொண்டிருக்கிறது. என்ன நடந்தது? பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அவர்கள் இறைவனை மகிமைப்படுத்த புகழ்ந்து போற்ற ஆரம்பித்தார்கள். இறை வார்த்தையை நாம் ஊன்றி கேட்கின்ற பொழுது நம்மிலே தூய ஆவியானவர் பொழியப்படுவார். தூய ஆவியானவர் நம்மிலே பொழியப்படுகின்ற பொழுது 2 கொரிந்தியர் புத்தகம் 3:17 படிப்பதை போல நமக்கு விடுதலை கிடைக்கின்றது. எல்லா விதமான அடிமைத்தனத்திலும் விடுதலை கிடைக்கின்றது. இந்த இறை வார்த்தையை நாம் வாழ்ந்து காட்ட முற்படுகின்ற பொழுது நாம் நம்மை சூழ்ந்திருக்கின்ற அனைத்து போராட்டங்களை வென்றெடுப்பவர்களாக, நமக்கு எதிராக வருகின்ற சாத்தானின் சூழ்ச்சிகளை வென்றெடுப்பவர்களாக மாறுவோம். ஆம் அன்பு சகோதரமே, வார்த்தையால் ஆண்டவரை புகழ்பவர்களாக இருக்கக்கூடாது. மாறாக ஆண்டவருடைய வார்த்தையை உள்ளத்திலே கேட்பவர்களாக இருக்க வேண்டும். கேட்ட வார்த்தையை நம் வாழ்விலே செயல்களாக வெளிப்படுத்துபவர்களாக இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும். அப்படி ஆசீர்வதிக்கப்படுகின்ற பொழுது நாம் எது வந்தாலும் இறை வார்த்தை என்கின்ற கேடயத்தை பிடித்துக் கொள்ளுவோம். வார்த்தையை நம் வாழ்வின் கவசமாக கொள்கின்ற பொழுது அனைத்து போராட்டங்களும், தீவனுடைய அனைத்து சக்திகளையும் நம்மால் வென்றெடுக்க முடியும். ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருக்க முடியும். இத்தகைய அருளுக்காக இந்த நாளிலே ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.